ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நாம் நிம்மதியை இழந்துவிடக் கூடாது. அன்பை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் தகுதி தேவையில்லை, நல்ல மனம் போதும். தகுதி பார்த்து கொடுத்தால் அது அன்பு இல்லை. புன்னகைத்து பாருங்கள், நட்புகள் கிடைக்கும். பிரார்த்தனை செய்யுங்கள், நல்ல மனம் கிடைக்கும். நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கிடைக்கும். உண்மையாய் உறுதியோடு உழைத்து பாருங்கள், வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே. நீ இறந்த பிறகு உன் இறுதிச் சடங்கில் தகுதி உள்ளவன் கைகட்டி நிற்பான், தகுதி இல்லாதவன் உன்னை சுமந்து செல்வான். யோசித்துப் பார், புரியும். கடினமான உலகை இவர்கள் உருவாக்கிவிட்டு அதில் வாழ எனக்கு தகுதி இல்லை என்கிறார்கள். நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்ல இங்கு தகுதியானவன் எவனும் இல்லை. உன்னை பற்றி உன் பின்னால் பேசுபவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே. அவர்கள் உன் முன் நின்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள். அன்பை கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் தகுதி தேவையில்லை, நல்ல மனம் இருந்தால் போதும். தகுதி பார்த்து வருவது அன்பே இல்லை. எதையும் நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். உன் தகுதியை மெல்ல மெல்ல நீ உயர்த்தி கொண்டால் உன் தகுதி பற்றி பேச யாருக்கும் தகுதி இருக்காது. என்னை நேசிக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா என்னை வெறுக்கிறதற்கு தகுதி வேண்டும். நம் முன்னால் வர தகுதி இல்லாதவர்கள் தான் நம் பின்னால் நின்று நம்மை புறம் பேசுவார்கள். தகுதியான அன்பை இல்லாதவனிடம் காட்டும்போது நாம் தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறோம். தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் என் தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது. பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவர் இடத்தில் இருந்தால் சரியாக நடந்திருப்போமா என்று யோசித்து பாருங்கள். அதன் பின்னர் உங்கள் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உனக்கு தகுதி இருக்கிறதா என்று. உன்னை வெறுப்பவர்கள் நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். ஆசைப்படுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை இழந்துவிடக்கூடாது. வெற்றியாளராக ஆக வேண்டும் என்கிற எண்ணம் பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கிறது. வாழ்வில் வெற்றி அடைந்து மிக பிரபலமாக இருக்கும் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் இந்த 6 விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 1. வேலையை தள்ளி போடாமல் அன்றைய வேலையை அன்றே முடித்தல். வெற்றியாளர்கள் ஒருபோதும் தங்களுடைய வேலைகளை தள்ளி போடுவதே இல்லை. ஒரு நாளின் ஆரம்பத்தில் தாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு பட்டியலிட்டு கொள்கிறார்கள். அன்றைய நாள் முடிவதற்குள்ளாக வேலைகளை முடித்து விடுவார்கள். நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளி போடுவதோ அப்புறம் பார்க்கலாம் என்று நினைப்பதோ கிடையாது. அதனாலேயே அவர்கள் வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். 2. வேலைகளை பிரித்து கொடுத்தல். அவர்கள் இழுத்து போட்டுக்கொண்டு எல்லா வேலைகளையும் தானே செய்வதில்லை. தனக்குரிய லட்சியத்தை நினைத்து அதற்கான செயல்பாடுகளில்தான் ஈடுபடுவார்கள். தங்களுடைய பெரிய குறிக்கோளை நோக்கியே செயல்படுகிறார்கள். சின்ன சின்ன வேலைகளை அவர்கள் செய்வதில்லை. உதாரணமாக, தாங்கள் காரை தானே ஓட்டுவது இல்லை. அதற்காக ஒரு பணியாளரை நியமித்துவிட்டு பின் சீட்டில் அமர்ந்து அடுத்த கட்ட நகர்வுக்கான சிந்தனையில் இருப்பார்கள். 3. எளிதில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது. பொதுவாக ஒரு சாதாரண மனிதன் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களில் சட்டை உணர்ச்சி வசப்பட்டு கோபம் கொள்வது, உடனே ரியாக்ட் செய்வது என்று இருப்பார்கள். ஆனால் வெற்றியாளர்களும் பெரும் பணக்காரர்களும் அப்படி செய்வதில்லை. தன்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் அதை பக்குவப்பட்ட மனநிலையிலேயே பார்க்கிறார்கள். எளிதில் வசப்படுவதே இல்லை. அவர்களுக்கு தெரியும், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எதையுமே சரியாக சிந்திக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது என்று. எனவே அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை மிகவும் பக்குவமாக கையாளுகிறார்கள். 4. தன் பணியாளர்களை நம்புதல். அவர்கள் தனக்கு கீழே பணிபுரியும் பணியாளர்களை மனதார நம்புகிறார்கள். அவர்களுக்கென்று தேவையான பொறுப்புகளை கொடுத்துவிட்டால் அவர்கள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட அனுமதியும் தருகிறார்கள். எல்லாவற்றையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பதில்லை. அதனால் அவர்கள் சுற்றி ஒரு நல்ல நம்பிக்கையான கூட்டம் இருக்கிறது, அவர்களுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு. 5. வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள். அவர்களின் சிந்தனை எப்போதும் பிறரிடம் இருந்து வித்தியாசமாகவே இருக்கும். ஒரே கோணத்தில் அவர்கள் ஒரு பிரச்சனையை பற்றி அலசுவதில்லை. பலதரப்பட்ட கோணங்களையும் பலதரப்பட்ட மாற்று வழிகளையும் சிக்கல்களுக்கான தீர்வுகளையும் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறார்கள். அவுட் ஆஃப் திங்கிங் என்கிற முறையை கையாளுகிறார்கள். பிறர் செய்வதில் இருந்து மிகவும் வித்தியாசப்பட்டு இவர்கள் செயல்கள் செய்வதனால் தான் வெற்றியாளராகவும் பணக்காரர்களாகவும் திகழ்கிறார்கள். 6. வாய்ப்புகளை தாங்களே உருவாக்குகிறார்கள். சாதாரண மனிதனைப் போல இவர்கள் வாய்ப்புக்காக காத்திருப்பதில்லை. தனக்கான வாய்ப்பு வரும்,
அதுவரை பொறுமையாக இருப்போம், வாய்ப்பு வந்த பின் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் இவர்களுக்கு இருப்பதில்லை. தானாக வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள். அதற்கான திட்டமும் செயல்பாடுகளும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள். முயற்சி திருவினையாக்கும்.